வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ட்ரம்ப் வேண்டாம், வேண்டவே வேண்டாம், இங்கு வர வேண்டாம். அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடாக இருந்த தென்கொரியாவின் தலைநகர் சோலின் மையத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை நெருங்கி ஆயிரக்கணக்கானோர் கூச்சலிட்டனர், சத்தத்தை அதிகரித்தனர். போலீஸ் பேருந்துகளின் வரிசை அமெரிக்க தூதர வாயில்களை அடைவதை தடுத்தது. ஆனால் தடைக்கு முன்னால் ஒரு தற்காலிக ஒரு மேடை மற்றும் ஒலிபெருக்கி அவர்களின் குரல்கள் குவாங்வாமுன் சதுக்கத்திற்கு வெளியேயும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் பிரதிநிதிகளின் காதுகளுக்கு அப்பாலும் உயரும் என்பதை உறுதி செய்தன. ஒரு காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு மக்கள் ஆரவார உற்சாக வரவேற்பு கொடுத்து ஒரு நெருங்கிய நட்பு நாட்டில் ட்ரம்ப் தமக்கு இப்படியான வரவேற்பு கிடைக்கிறது என்பதை முதல் தடவையாக நேரில் காண்கின்றார். இந்தியாவுக்கு போகும் திட்டம் ஏதாவது ட்ரம்பிடம் இருந்தால் அந்த நினைப்பையே அவசர அவசரமாக அழித்து விடுவார். தென்கொரியாவின் துடிப்பான எதிர்ப்பு கலாச்சாரத்தின் தரத்தின்படி அவர்கள் போராட தயங்காதவர்கள். தென்கொரியா அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடாக உள்ளது, நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. 1950 முதல் 1953 வரையிலான கொரிய போரின் போது அமெரிக்க துருப்புக்கள் வடகொரிய படையெடுப்பை தடுக்க உதவிய போது தென்கொரிய தலைவர்கள் அடிக்கடி கூறுவது போல் ரத்தத்தில் உருவானது நட்பு. தென்கொரியாவுக்கு இன்னமும் வாஷிங்டனின் பாதுகாப்பு தேவை. ஆனால் அதற்கு மிகப்பெரிய வர்த்தக பங்காளியும் ஏற்றுமதியுமான முக்கிய சந்தையுமான சீனாவும் தேவை. இது மிகவும் சிக்கலான தருணம். தென்கொரியா ஒரு கடினமான பாறைக்கும் கடினமான தரைக்கும் இடையில் சிக்கிக் கொள்கிறது என்று சர்வதேச அமைதிக்கான கார்னகி அறக்கட்டளையை சேர்ந்த டார்சி டிராத் பெஜாரஸ் கூறுகிறார். ஆண்டுதோறும் சீனாவுடன் பொருளாதார ரீதியாக ஆழமாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஆனால் அமெரிக்காவுடனும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்ட பல நாடுகளின் தேர்வை இது எடுத்து காட்டுகிறது. தற்போது தென்கொரிய தலைவர் லீ ஜேமியோங் அமெரிக்கா சீனா என்று இந்த வல்லரசுகளுக்கு இடையில் பேலன்ஸ் செய்து நடக்க முயற்சிக்கின்றார். அவரது நாட்டில் நாளை வியாழக்கிழமை ட்ரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங்குக்கு இடையே பேச்சுவார்த்தை நடக்க உள்ளது. அடாவடி நபரான ட்ரம்ப் 100க்கும் மேற்பட்ட சதவீத வரி விதிப்புகளை சீனாவுக்கு எதிராக அறிவிக்க சீனா பதிலடி கொடுக்க என்று ஒருவருக்கொருவர் சளைக்காத இரு ஜனாதிபதிகளும் வர்த்தக போரின் முதல் தடவையாக சந்திக்க போகின்றார்கள். இது அவர்களின் மீண்டும் மீண்டும் நடக்கும் வர்த்தக போரில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடும். 61 வயதில் தென்கொரிய ஜனாதிபதி லீ ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதி. ஆனால் அவருக்கு இன்னமும் நிறைய வேலைகள் உள்ளன. தென்கொரியாவில் நடந்த 6 மாத அரசியல் கொந்தளிப்பை தொடர்ந்து ஜூன் மாதத்தில் அவர் பெற்றது உறுதியான வெற்றிதான். அவரது முன்னோடி யூன் சுக் யோலின் குறுகிய கால ராணுவ சட்ட உத்தரவு பெரும் எதிர்ப்புகளையும் அரசியலமைப்பு நெருக்கடியையும் தூண்டியது. அது இறுதியில் அவரது பதவி நீக்கத்திற்கும் வழிவகுத்தது. லீ பதவியேற்ற நேரத்தில் ட்ரம்பின் வரிகள் அமெரிக்காவின் கூட்டாளிகளையும் போட்டியாளர்களையும் திகைக்க வைத்தன. பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. ஆகஸ்ட் மாதம் லீ வெள்ளை மாளிகைக்கு சென்று ட்ரம்ப் எதை சொன்னாலும் அதை ஒரு சிக்கனமான புன்னகை புரிந்தார். அது வேலை செய்ததாக தோன்றியது. தென்கொரியா தனது சக்தி வாய்ந்த நண்பரை சமாதானப்படுத்தியதாக நினைத்தது. தென்கொரியா அமெரிக்காவில் $350 பில்லியன் முதலீடு செய்வதாகவும் $100 பில்லியன் மதிப்புள்ள திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை வாங்குவதாகவும் கூறியது. அதற்கு ஈடாக ட்ரம்ப் தென்கொரிய பொருட்கள் மீதான இறக்குமதி வரி விதிப்பை 25%இலிருந்து 15% குறைக்க ஒப்புக்கொண்டார். ஆனால் பின்னர் அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாநிலத்தில் உள்ள ஒரு தென்கொரிய நிறுவனமான ஹுண்டாய் ஆலையில் நடந்த ஒரு குடியேற்ற சோதனையின் போது 300க்கும் மேற்பட்ட தென்கொரியர்கள் கைது செய்யப்பட்டனர். கிட்டத்தட்ட அனைவரும் நாடு கடத்தப்பட்டனர். ஆனால் அது தென்கொரிய அமெரிக்க உறவுகளை உருக்கியது. குறிப்பாக ஹுண்டாய் அமெரிக்காவில் ஒரு முக்கிய முதலீட்டாளராக இருப்பதால். அமெரிக்க தூதரகத்திற்கு வெளியே நடந்த போராட்டம் முடிவுக்கு வந்த போது 23 வயதான ஹை ஜியோன் லீ இந்த கட்டத்தில் அமெரிக்காவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான உறவு நிச்சயம் உடைந்து விட்டது என்று நான் நினைக்கவில்லை என்று கூறினார். அது கணிசமாக அரிக்கப்பட்டு வருவதாக தான் நினைக்கின்றேன் என்று அவர் மேலும் கூறினார். ஆனால் ட்ரம்புக்கு பதவி காலம் இன்னமும் 3 ஆண்டுகள் உள்ளன. அதற்குள் அவர் போதிய டேமேஜ் செய்து விடுவார் என்று எதிர்பார்க்கலாம். ட்ரம்ப் 3 ஆண்டுகளின் பின் ஒரு வழியாக பெட்டை படுக்கைகளுடன் வெளியேறிய பின் அடுத்த அமெரிக்க ஜனாதிபதியாக வரப்போகும் நபர் மீண்டும் பழைய நட்பு வட்டத்தை ஒன்று சேர்ப்பது மிக கடினமாக இருக்கும். பல நட்பு நாடுகள் நிரந்தரமாகவே விலகிச் சென்றிருப்பார்கள். அமெரிக்க தர எல்லையில் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள கனடா மற்றும் மெக்சிகோவுடன் மீண்டும் நட்பை ஏற்படுத்துவதே கடினமான காரியமாக இருக்கும். ட்ரம்பின் 4 ஆண்டுகால ஆட்சி அந்தளவு வெறுப்பை வளர்த்திருக்கும். வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக வெள்ளை மாளிகை தனது கோரிக்கைகளையும் அதிகரித்துள்ளது. ட்ரம்ப் இப்போது அமெரிக்காவில் பண முதலீடுகளுக்கும் அழுத்தம் கொடுக்கின்றார். ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முயற்சித்த போதிலும் இறுதி ஒப்பந்தம் எதுவும் இல்லை. இன்று புதன்கிழமை இரு தலைவர்களும் சந்திக்கும் போது இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான நம்பிக்கைகள் அதிகமாக இல்லை. எனவே ட்ரம்ப் வருவதும் இருதரப்பு சந்திப்புகள் நடப்பதும் அவை நன்றாக நடப்பதும் 24 மணி நேரத்திற்குள் ட்ரம்ப் அங்கிருந்து வெளியேறுவதும் தென்கொரியாவை பொறுத்தவரை அது ஒரு சந்தோஷமான விஷயம் அல்ல. மதியாதோர் தலைவாசல் மிதிப்பது ட்ரம்புக்கும் நல்லது அல்ல.
அதன்பின் 24 மணி நேரத்திற்குள் அவர் அங்கிருந்து புறப்பட்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. ட்ரம்புக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் என்பதை அமெரிக்க அதிகாரிகள் முன்கூட்டியே ஊகித்து விட்டனர் என்பதையே இது காட்டுகின்றது. மேலும் தென்கொரியர்களின் ட்ரம்ப் மீதான கோபமும் ஏமாற்றமும் தெளிவாக தெரிகின்றது. அவற்றில் சில ட்ரம்பின் சர்ச்சைக்குரிய தனிப்பட்ட அரசியலால் இயக்கப்படுகின்றன. அதனால் தான் 22 வயதான தென்கொரிய கல்லூரி மாணவி கிம் சால்-யி ட்ரம்ப் பணத்தை வாந்தி எடுக்கும் கார்ட்டூனை சித்தரிக்கும் பதாதையை ஏந்தி சென்றார். தென்கொரியாவை ஒரு பண இயந்திரம் என்று ட்ரம்ப் அழைத்த போது அது என்னை மிகவும் கோபப்படுத்தியது என்று அவர் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, அமெரிக்கா தென்கொரியாவை அதன் பண பசுவாக பார்த்து நடத்துகிறது. எளிமையான விஷயம் எம்மிடமிருந்து பெரிய முதலீடுகளை கேட்கின்றது. நேர்மையாக சொன்னால் அது என்னை மிகவும் கோபப்படுத்துகின்றது. மேலும் அமெரிக்கா எங்களை ஒரு சமமான பங்காளியாக கூட நினைக்கிறதா என்று கேள்வி எழுப்புகிறது என்றார். ஆனாலும் கூட அமெரிக்காவை பற்றி தென்கொரியர்களின் கருத்துக்கள் சில மாதங்களுக்கு முன் பெரும்பாலும் நேர்மறையானதாக தெரிந்தது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் அமெரிக்காவை தளமாக கொண்டு பியூ ஆராய்ச்சி மையம் நடத்திய கருத்து கணிப்பின்படி 10 பேரில் கிட்டத்தட்ட 9 பேர் அமெரிக்காவை தங்கள் மிக முக்கியமான கூட்டாளியாக கருதினார்கள். ஆனால் இந்த ஆய்வு அமெரிக்காவின் ஜோர்ஜியாவில் இருந்து தென்கொரியர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு முன் எடுக்கப்பட்டது. இப்போது கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டதில் தலைகளான முடிவுகள் வரலாம். அதனால் தான் ட்ரம்ப் 24 மணி நேரத்திற்குள் அவசரமாக அங்கிருந்து மூட்டை கட்டுகின்றார்.